आज अपनों के बीच मैं अपनी पीड़ा और अपना गुस्सा व्यक्त करना चाहता हूं। In 2023, we passed the Nari Shakti Vandan Abhiyan, Adhiniyam. And on the 16th of this month, we took a historic step to move towards implementing women's reservation in Parliament and legislative assemblies. மக்களே, இன்று நம்மவர்களிடையே நான் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய ஆதங்கத்தையும் முன்வைக்க விரும்புகின்றேன். 2023ஆம் ஆண்டிலே நாம் பெண்கள் இடஒதுக்கீட்டு சட்டத்தை நிறைவேற்றினோம். இந்த மாதம் 16ஆம் தேதி என்று நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவைகளிலும் பெண்கள் இடஒதுக்கீட்டை அமல் செய்யும் வரலாற்று பூர்வமான அடியெடுப்பை படியினை நாம் எடுத்து வைத்தோம். मैंने पर्सनली सारी पॉलिटिकल पार्टी से इसे सपोर्ट करने की अपील की थी. I told them very clearly that they may take the credit. I have no objection. I only wanted sisters from ordinary families to be able to come to Parliament and Vidhan Sabha in greater numbers. தனிப்பட்ட முறையிலே கூட நான் எல்லா அரசியல் கட்சிகளிடமும் ஆதரவு கோரினேன். எல்லா பாராட்டையும் நீங்களே எடுத்துக்கங்க, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று தெளிவாக கூறினேன். ஆனா எனக்கு வேணுங்கிறதெல்லாம் ஒண்ணுதான், சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த என்னுடைய சகோதரிகள் நாடாளுமன்றத்துக்கும் சட்ட பேரவைகளுக்கும் அதிக எண்ணிக்கையிலே வர வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய ஆசை. But unfortunately, this noble effort was derailed. DMK, Congress and their allies made it a target of hatred and petty politics. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த உயர்வான முயற்சி தோல்வி அடைந்தது. திமுகவும் காங்கிரசும் அவர்களுடைய கூட்டாளிகளும் வெறுப்பரசியல், கீழ்த்தரமான அரசியலுக்கு அதை இரையாக்கினார்கள். If this bill had been passed, many Tamil women from ordinary families would become MPs and MLAs. Basis the 2011 census, Tamil Nadu was going to get so many more seats, but clearly DMK did not want to this happen. Anyhow, the DMK's actions are now very, very clearly exposed. இந்த மசோதா மட்டும் சட்டமாகி இருந்தால் சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த பல பெண்கள் எம்பிக்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் ஆகியிருப்பார்கள். 2011ஆம் ஆண்டு மக்கட்தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டிற்கு அதிக இருக்கைகள் கிடைப்பதாக இருந்தது. ஆனால் தெளிவாக இதை திமுக விரும்பவில்லை. இப்போது திமுகவின் செயல்கள் தெளிவாக அம்பலமாகிவிட்டன, குட்டு வெளிப்பட்டு விட்டது.